வெல்கம் டு கோலிவுட் சம்பவம். இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான படத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. ஜாக்கி என்ற படம் தான். அதாவது மதுரையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான். மதுரை நிலம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டு நமக்கு தெரியும், சேவல் சண்டை, கோழி சண்டை, இப்படி சண்டைகளை பேஸ் பண்ணி வர படங்களை பார்த்தீங்கன்னா மதுரைக்குன்னு ஒரு தனி மண்மனம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தான் ஜாக்கின்ற படமும் எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஷேர் ஆட்டோ ஓட்டுறவர். அவருக்கு வந்துட்டு தன்னோட கெடா வந்து போட்டியெல்லாம் வச்சு ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி, ஒரு ஆர்வம், ஒரு காதல்னு கூட சொல்லலாம் யார் ஹீரோக்கு. அதே ஆப்போசிட்டில் இருக்க வில்லன் அவருக்கு என்னன்னா என்னுடைய கடாவை வந்துட்டு போட்டி சண்டையில் விட்டு அதை ஜெயிக்க வச்சு அதுக்கு வந்துட்டு இப்போது இந்த கடா சண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கின்ற ஒரு பேர் கொடுத்து ஒரு மெடல் மாதிரி கொடுத்து அவங்க இந்த வருஷம் இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக இவங்க தான் இந்த மெடல் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கௌரவமாக பண்ணுவாங்களாம். அதனால இவருக்கு வில்லனுக்கு வந்துட்டு நான் தான் வருஷம் ஜெயிக்கணும், என்னோட கெடா தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக வெறித்தனமாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்போ 2 பேருக்கும் உள்ள ஒரு போட்டி. ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு இதே தான் கெடா சண்டை நடக்குது. அப்போ வந்துட்டு ஹீரோ வேற ஒரு கெடாவோட தன்னோட கெடாவை போட்டிக்கு கொண்டு போனோம். ஆனால் ஏதோ ஒரு காலதாமதம் லேட் ஆகிடுச்சு, அந்த இடத்துல லேட்டாக போகிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த படத்தோட வில்லன் இருக்கார்ல கார்த்திக், அவருடைய கெடாவோட ஹீரோவோட கெடாவை போட்டிக்கு விடுறாங்க. இப்படி போட்டி போடும்போது ஹீரோவோட கெடா வந்து ஜெயிச்சிடுது. ஸோ ஜெயிச்சுட்டு அந்த ஜாக்கின்ற அந்த பட்டத்தை, அந்த மெடலை வந்துட்டு இவங்க தட்டி பறிச்சுட்டு போகிறாங்க. இது என்ன ஆகுது, வில்லனுக்கு வந்துட்டு ஒரு கோபத்தை, ஐயோ நம்ம இந்த வாட்டி தோத்துட்டோமே, எனக்கு வருஷம் கிடைக்கக்கூடிய இந்த ஜாக்கின்ற பட்டம், இந்த மெடல் வந்து இந்த வருஷம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காரு. கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோவை வந்துட்டு பழிவாங்க ஆரம்பிக்கிறாரு. நீ எப்படி ஜெயிக்கலாம், நீ எப்படி என்கிட்ட வந்துட்டு ஜெயிக்கலாம், எப்பவுமே வருஷம் நான் தானே ஜெயிச்சிட்டு இருப்பேன். நீ அந்த ஒரு வெறி இருக்கும்ல, தோல்வின்ற அந்த தோல்வியை வந்து அவரால் ஏற்றுக்க முடியாது, ஒரு வெறித்தனம் இருக்கும். எப்படியாவது இவனை தோக்கடிக்கணும், எப்படியாவது அந்த கெடாவை ஏதாவது ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருப்பார். இது வந்து பல இடங்களில் வந்து ஒரு குடும்ப சண்டை மாதிரி மாறிடும். ஸோ போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து என்ன நடக்குது, அடுத்த சண்டை எங்கே 2 பேருக்கும் வருது. இவர் வளர்க்குற, அதாவது ஹீரோவுடைய கெடா என்ன ஆகுது, வில்லன் அவரு வளர்த்துக்கிட்டு வந்த அந்த கெடா என்ன ஆகுது, அவர் அதை என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஹீரோ என்ன பேசினாரு, அவங்களுக்குள்ள அந்த டைம்ல என்ன நடக்குதுன்றதான் கதைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க மதுரையை பேஸ் பண்ணி வர கதைங்கிறதுனால அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங்ஸ், அந்த லாங்குவேஜ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். மண்மனம்னாலே அது ஆப்வியஸ்லி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். மதுரையை தான் வந்துட்டு வெற்றிமாறன் சார்லாம் ஆடுகளம் படத்தில் பார்ப்போம். அதுக்கப்புறம் புறா சண்டைனா வந்து வடச்சென்னைன்ற படத்தில் புறா சண்டையை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டிங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே மலையாளிஸ் தான், இன்க்ளூடிங் இந்த படத்தோடைய இயக்குனர் ஆல்சோ வந்துட்டு மலையாளி தான். அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் மதுரையில் இருக்கிறவங்களுடைய அந்த ஃபேஸ் வந்து செட் ஆகலை. முழுக்க அந்த மலையாளி ஃபேஸே இருக்கிறதுனால சீக்கிரமாக அவங்கள அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிது கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா கேரளாக்காரவங்க மதுரை மண்மனத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்ம ஊர் கெடா சண்டையை பற்றி பேசுகிறாங்க, நடிக்கிறாங்கன்னும் போது அது அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா நம்ம மைண்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தனுஷ் இருப்பார், விஷால் இருப்பார், அப்புறம் ஜெயம் ரவி, இந்த மாதிரி அதை கார்த்திக், இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்து பழகி போனதுனால இந்த மாதிரி ஆக்டர்ஸ் வரும்போது அது சீக்கிரத்தில் நம்மளால் ஏற்றுக்க முடியல. இன்னொன்று, இந்த படத்தோட ஹீரோயின் அம்மு அபிராமி கூட மலையாளி தான், ஆனால் இங்கே வந்து செட்டில் ஆனவங்க, தமிழ்நாட்டில் செட்டில் ஆனவங்கன்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்தோட இயக்குனர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரகபல். இவர் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு படம் மட்டின்ற படத்தை எடுத்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட படம். ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கின்ற படமாக இயக்கியிருக்காரு. இவரும் மலையாளிங்கிறதுனால மதுரை மண் பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருப்பார் இல்லையா, அவருக்கு அக்கா அந்த குழந்தைங்களாம் இருக்குமா, அந்த ஆட்டு மேலே, அது அந்த கெடா மேலே அவ்வளோ லவ் அவருக்கு. தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அதை வளர்ப்பாங்க. அவர் எங்கே போனால் ஆட்டோவில் போகும்போது கூட்டிகிட்டு போவார், தன்னோட குடும்பம் மாதிரியே அதை வச்சு வளர்ப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மற்ற ஊரில் கூட சொல்கிறேங்க, இப்போது வீட்டில் காளை வளர்ப்பாங்க இல்லையா, அந்த ஜல்லிக்கட்டுக்காக, அது வந்து தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அதுக்கு பேர் வச்சு தன்னோட குடும்பமாகவே அதை வந்து வளர்ப்பாங்க. அந்த அளவுக்கு அது மேலே ஒரு அன்போட ஈடுபாடோடு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கெடாவும் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வளர்ப்பாங்க. இது வந்து ஒரு போட்டியாக கிட்டத்தட்ட பல வருஷங்களாக அந்த ஊர் சைடில் வந்துட்டு கெடா போட்டியெல்லாம் நடத்துவாங்க. அவங்க எல்லாருமே தன்னோட குடும்பத்தில் ஒரு நபராக தான் பார்ப்பாங்க. அது வந்து ஒரு ஆடு மாடு அந்த மாதிரிலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க, தன்னோட குடும்பத்தில் இருக்க ஒரு வாரிசாக தான் நினைப்பாங்க. அது மாதிரி தான் இந்த படத்தில் அந்த ஹீரோவும் வந்துட்டு அந்த ஆடு மேலே அவ்வளோ லவ்வாக இருப்பார். அந்த 2 பேருக்குள்ள லவ் வந்து இந்த போட்டியிலலாம் அது ஜெயிக்கும், அந்த ஜாக்கின்ற பட்டத்தை வாங்கும். இப்படி தான் கதைக்கெல்லாம் 1 by 1 போயிட்டுருக்கும். கடைசியில் என்ன ஆகும், ஹீரோ
அந்த வில்லனை ஜெயிச்சாரா இல்ல வில்லன் ஹீரோவை ஜெயிச்சாரா, இவங்க ரெண்டு பேருக்கு வளர்க்குற அந்த கடா என்னாச்சு, இதுதாங்க ஃபைனல். ஸோ இந்த படத்துல வர மியூசிக்ஸ் எல்லாம், அதுவும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பயங்கரமா தெறிக்க விட்டுருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமா இருக்கு. அந்த ஊருங்களை எடுத்திருக்க அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப அழகா படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். வந்த படத்துல இந்த படம் கொஞ்சம் பெஸ்டான படமா தான் இருக்கு ஜாக்கி.